பொண்ணுங்களுக்கு என்ன பூ வச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்க. அது எனக்கு எனக்கும் தெரியாது, அதனால தான் கேக்குறேன். எங்க அண்ணன் வந்து ஏஜென்ட் கிளர்க்கா வேலை செய்யறான். ஆனா வந்து என்ன கை விட்டான். எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நானும் சிவா பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம். ஸோ சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாரீ கட்ட தெரில. ஸோ ஏதோ சுற்றிட்டு வந்திருக்கா. ஸோ அதனால அது பேர் என்ன, பியூட்டி பார்லர் போயிட்டு சாரீ கட்டுறான்னு போயிட்டு இருக்கா. சிவ் சாரியும் கட்ட தெரியாது, எதுவும் தெரியாது. நான் டென்ஷனாக உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது தெரியும். ஆக்சுவலாக இங்கே 2 பிரான்ச் இருக்கும் போல. வெஸ்டின் நேம்லேயே 2 நேம் இருக்கு சலூனு. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்க லொக்கேஷன் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கா கூகுள் லொக்கேஷன் பார்த்துட்டு. பட் அந்த லொக்கேஷன் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டாங்குளத்தூரில் காட்டுது. ஸோ அதனால வந்து அந்த லேடிக்கு கால் பண்ணி எந்த லொக்கேஷன் கேட்டுட்டு இருக்கா, இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் என் நிலைமை மட்டும் யாருக்குமே வந்துடக்கூடாது. இவளுக்கு சுத்தமாக சாரியே கட்ட தெரில. இப்போ டைம் என்ன தெரியுமா, 5:45 ஆச்சு, 5:50 ஆச்சு. அவள் இப்போதான் போயிருக்கா. ஓகேவா, இப்போதான் சலூனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். பெஸ்டி சலூன் வந்தாச்சு. ஸோ மேலே போயிட்டா, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு. ஏங்க இந்த பொண்ணுங்களுக்குலாம் சாரி கட்டுறது தெரிய மாட்டேங்குது. எல்லா பொண்ணுங்களும் கட்டுறாங்க, எல்லா பொண்ணுங்களும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இவன் வந்து சாரி கட்டுறா, இல்லைன்னு சொல்ல. ஸோ இவ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுனால ப்ராப்பராக கட்டி நீட்டாக போகணும் அப்படின்ட்டு என்னை வச்சு செஞ்சுட்டா. ஸோ என்னோட காஸ்டியூம் பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக என்னோட பர்த்டே காஸ்டியூம். நான் ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் காட்டுறேன். ஸோ என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? என் ஃபேஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை, சிவா பேக்கில் வந்து கொஞ்சம் கிட்டெல்லாம் வச்சுருந்தான். ஸோ என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் கிரிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர், தென் லைக் லோஷன் அது மாதிரிலாம் போட்டிருக்கேன். இது முன்னாலாம் போட்டதே கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ 6:30க்கு அங்கே இருக்கணும்னு சொன்னான். ஐ மீன் 7:30க்கு இருக்கணும்னு சொன்னான். ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டே தான் இருக்குது. இவன் வர மாதிரி தெரில. எனக்கு என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் எனக்கு ஆக்சுவலாக அந்த வெயிட் பண்ணுறதுலாம் ரொம்ப சுத்தமாகவே பிடிக்காது. நான் சிவா லைஃப் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் அதிகமாக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அவளுக்காக. இது வந்து நான் கஷ்டம்னு சொன்னதில்லை. இது வந்து ஒரு வகையான ஜாலியான சமயம் கூட சொல்லலாம். நான் பூ இருக்கு. ஸோ சிவா வர்றதுக்குள்ளே எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வரதுக்குள்ளே நான் ஏதாவது கொஞ்சம் பூ வாங்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவளுக்கு. அவர் ஒரு நிமிஷம் வாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பூ மட்டும் தரீங்களா? மல்லிப்பூ மட்டும் கொஞ்சம் தரீங்களா? இருக்கிற பூ வாங்கி போறேன். சரி, என்ன இருக்கு, எனக்கு ஒரு முளை கொடுங்க. எனக்கு தெரியாதுங்க எதுன்னு. நீங்க வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா காசு பண்ண போறேன். இறங்கி வந்து வாங்கி போறேன். அப்படிங்களா? எந்த பூ நான் டிசைட் பண்ணி நான் கொடுக்குறேன், நீ வாடா செல்லாம். சரி எனக்கு பூவே வேணாம், நீங்க போங்க. ஆப் பண்ணிட்டு நீ வந்து வாங்கி போ. அப்புறமா இதுதான் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு என்ன பூனே தெரியாதுங்க, அதுதான். எல்லா பூவும் இருக்கு. சரி, பொண்ணுங்களுக்கு என்ன பூ வச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்க. அது எனக்கு எனக்கும் தெரியாது, அதனால தான் கேக்குறேன். இளமை காலகட்டத்துல இன்று அண்ணன் எனக்கு 59 வயசு ஆகுது. இன்றைய காலத்துல எனக்கு தெரியல, புரியுதா? அண்ணல வீசுது, இது வருது. ஆனா ஏசி வயசு, புரியுதா? புரியுது. நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல உங்ககிட்ட பேசுறேன். அப்ப நான் வந்து பார்க்கணும்னு சொல்றீங்க. நீ வந்து எது பூ ஓடுமோ நீ டிசைட் பண்ணி வாங்கிக்கோ, புரியுதா? அண்ணல வீசுது. வந்து உட்காரீங்களா உள்ள? அப்போ ஓகேடா, பட்டுக்குடி என் பையன் மாதிரிடா நீ. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க, நான் வரேன். வாழ்க வளமுடன், நல்லா படி. சரிங்க, நல்லா இந்தியாவுக்கு ஒரு நன்மையா இருக்கணும், புரியுதா? தேங்க்ஸ். புரியுதா? புரியுதுங்க. தேக்குடா என் செல்ல. உன் பேர் என்ன? பேர் அக்ஷய். உங்க அப்பா அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நான் பேசு அப்படிதான் பேசுவேன் எல்லார்கிட்டயுமே. எனக்கு பேரன் பேத்தி நல்லா எடுத்துட்டேன். சரிங்க, புரியுதா? புரியுது. என்ன பூ வேணும் ஓரங்கட்டு பாரு. ஓகேங்க. உனக்கு என்ன பூ வேணுமோ டிசைட் பண்றேன். நான் தேவையில்லாத பூ கொடுத்துட்டா நீயே என்ன கேட்பல, அங்கிள் இந்த பூ நீ இல்ல. ஆக்சுவலா நான் பூ வந்து இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. அதனால இந்த பூ வச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க தான் அந்த காலத்தால, உங்களுக்கு தெரியும். அது கிராமத்து வாழ்க்கை வேற. ஆனா நானும் கிராமத்தால தாங்க, நீங்க வேற. திருவிழான்றதுல நான் என் சொந்த ஊர் இது கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்க. இப்போ வந்து சூடும் வருது. ஒண்ணு இல்ல, வெளி ஃபுட் உள்ள கூலிங் வருது, அவ்வளவுதான். பூரா இதுல கிராமத்து வழக்கு மழையில பணம் ஓலையில வச்சு நான் வந்து எனக்கு 59 வயசு ஆகுது. பார்த்து அப்படி தெரியவே இல்லையே உங்களை பார்த்தா. பார்த்தா நல்லா சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க.
சின்ன வயசுல எனக்கு 59 வயசு. நான் ரிட்டையர்டு எஸ்ராம்ல ரிட்டையர்ட் ஆக போறேன். ஓ சரி சரி ஓகேங்க. ரிட்டையர்ட் ஆகும். ஆனா வந்து உங்களை மாதிரி பேசுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? என் கூட பிறந்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் எஜுகேஷன்ல எல்லாம் இருக்காங்க. சரி சரிங்க. ஆனா என்ன நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. லைஃப்னாலே ஏமாத்த நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல குத்துறவங்க அதுக்கு மேல நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக நீ ஏமாத்துனால அதுக்கு சர்ப்ரைஸ் எது நீ புரியுதுங்க புரியுதுங்க. புரியுதா? புரியுதுங்க புரியுது. எவ்வளவு பேர் நான் பாத்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு அன்பா பேசுறேன். ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் பணத்துக்காக நான் பேசுறேன். அப்பெல்லாம் இல்ல. உங்ககிட்ட நீங்க வந்து என் பையன் அட்வொகேட் ஜெனரல் படிக்க வச்சிருக்கேன். நான் இந்த ஒரு நான் வரும்போதுல இந்த டீ கடை எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய வந்துருச்சுங்க. இங்க வந்து ஒரு டீ கடைக்கு 1 ரூபாய்க்கு வந்து சாயந்தரம் எனக்கு வேலை விட்ட உடனே என்ன தெரியுமா பண்ணுவேன்? சைக்கிள் அப்பெல்லாம் சைக்கிள் தானே. ஆமா ஆமா. சைக்கிள் வாங்கி விட்டுட்டு அப்படியே சைக்கிள் ஒவ்வொரு கடைக்கும் 1 ரூபாய் அதை மறந்துட போறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு குச்சி சைக்கிள்ல போட்டு என் பாக்கெட்ல போட்டுப்பேன். அன்னைக்குல இருந்து வாழ்ந்த குடும்பம். புரியுதுங்க புரியுதுங்க புரியுதுங்க. ஆனா எங்க அப்பா ஹை ஃபேமிலி. ஓகே ஓகே. பாண்டூர் விலாகம் என் சொந்த கிராமம் வந்து பாண்டூர் விலாகம். ஓ சரி சரிங்க. நான் இங்க இருந்து 45 கிலோமீட்டர்ல இருந்து வாழ்ந்துக்கிறேன். 45 கிலோமீட்டர்ல இருந்து வாழ்ந்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆனா வந்து நான் இப்போ ஏமாச்சம் பணம் இன்னைக்கு வந்துடும். பணம் இன்னைக்கு வந்துடும். புரியுதுங்க புரியுதுங்க. இப்ப ஒரு டீ வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நக்கல கேட்டா நீ கேட்டீங்கன்னா வாங்கி தர போற. அப்பெல்லாம் கேட்டீங்கன்னா வாங்கி தர போற. என்னங்க இருக்கு அந்த கர்வம் இது வரைக்கும். எங்க அப்பா சிவபெருமானுடைய அருள். எங்க அப்பாவுடைய போட்டோ பாரியா காட்டுங்க. நான் வந்து இது வரைக்கும் கர்வமான ஆளு கிடையாது. எங்க அப்பா அப்படி எங்க அப்பா வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு பூவடையில இன்னைக்கும் பூக்கடையில வாழ்ந்துங்கிறான். ஐயோ ஐயா விடுங்க விடுங்க. நான் பணம் எனக்கு தேவை. பணம் எனக்கு தேவை. பணம் எனக்கு தேவை. பணம் எனக்கு தேவையில்லை. பணம் எனக்கு தேவையில்லை. எல்லாம் மனசு தான் காரணம். ஓ இவரு ஓகே பூசாரிங்களா அவங்க? அவ விலாகம் கிராமன் போய் கேட்டுனாவே. சரி சரிங்க ஓகே ஓகேங்க. எங்க அப்பா பேரை கேட்டுனாவே விலாகம் கிராமம் கண்டிப்பா உடையாரன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. சரிங்க அவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஊருக்கே மழை காலம் வரும்போதெல்லாம் சோறு போட்டவன் எங்க அப்பா. இன்னைக்கு நாங்க ஊரை வந்து வாழ்ந்துட்டோம். என் கூட பிறந்தவன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்க அண்ணன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கா வேலை செய்யறான். ஆனா வந்து என்னை கை விட்டான். சொந்த அம்மங்கார பொண்ணையே கை விட்டேன். சொந்த அம்மங்கார பொண்ணு தான் கட்டினேன். சொல்றது உங்களுக்கு புரியுது? புரியுதுங்க புரியுதுங்க. சொந்த அம்மங்கார பொண்ணையே கட்டினேன். நீ என்னடான்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாயே ஏமாத்திட்டான். 1 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான் தெரியுமா? சரி சரி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. புரியுதா? இது இன்னும் 25 வருஷமா கேஸ் நடந்துக்குது. விடவே மாட்டான் அவனை. விடவே மாட்டான் அவனை. தெரிஞ்சுக்கிறியா? புரியுதுங்க புரியுதுங்க. உடனே தெரிஞ்சுக்கியா? இது உடனே தெரிஞ்சுக்கியா? அவன் கிடையாறான். ஆனா வந்து நான் பிறர் பொருளுக்கு ஆசை இல்லை. புரியுதுங்க புரியுதுங்க. நீங்க எது ஒரி பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயா எது ஒரி பண்ணாதீங்க. ஃப்ரீயா இருங்க. பொருளுக்கு நான் ஆசை இல்லை. புரியுதுங்க புரியுதுங்க. என் பையனை அட்வொகேட் படிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பெருந்தன்மையோட இந்த மாதிரி. சரி நீங்க அறிமுகம் இல்லாதல ஏன் இவ்வளவு பேசுறீங்க? நம்ம வந்து பூ வாங்கலாம்னு வந்தேங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ மேல ஒரு சலூன் இருக்குல்ல அங்க பாருங்க. அந்த சலூன் இருக்குல்ல அங்க வந்து போயிருக்காங்க பெஸ்டி சலூனுக்கு. இப்ப கீழே வருவாங்க. வரும்போது நம்ம பூ வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நானு உங்ககிட்ட அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட இவ்வளவு அறிமுகப்படுத்திக்கலாம் விடுங்க. நான் இந்த பக்கத்துல தானே. நான் இங்க பக்கத்துல தானே. என்கிட்ட நான் ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது. ஆனா வந்து இதுக்கெல்லாம் ஒரு எவிடன்ஸ். புரியுதுங்க. ஆனா வந்து 1 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான இது இன்னும் கேஸ் நடந்துங்குது. புரியுதுங்க புரியுதுங்க. எப்பவுமே. ஆனா எனக்கு என்ன தெரியுமா? அந்த கேஸ் ஜெயிச்சா கூட அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடணும். சூப்பருங்க சூப்பருங்க. புரியுதா? மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. எங்க அப்பா அப்படிதானே சொன்னாரு. ஓகே ஓகே ஓகேங்க புரியுதுங்க. இங்க பாருங்க சாரி கட்டிட்டு வரான். ஸோ இந்த சாரி கட்டுறதுக்கு வந்து இவளுக்கு இவ்வளோ நேரம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் என்ன தெரியுமா? 6:15 ஆச்சு.
ஓகே, அவ வந்தோடனே நம்ம சொல்லலாம் என்ன நடந்துச்சுன்னு. எத்தனை மணிக்கு போலான்னு சொன்ன? 5:30க்கு ரெடி ஆயாச்சு. ஆனா நீ வந்து சாரி கட்ட தெரியலன்னு சொன்ன. ஹலோ எனக்கு கட்ட தெரியும், ஆனா நான் ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி வைக்கல. பிக்கப் பண்றதுக்காக அரை மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் பிக்கப்பும் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாரி கட்ட தெரியலன்னு சொன்னான். சரி ஓகே டைரக்டா பார்லர் போலாம் அப்படின்ட்டு ஒரு பார்லர் வந்து, அதாவது ஒரே நேம்ல 2 பார்லர் இருக்கு, 2 பிரான்ச் வச்சிருக்காங்க போல. ஒரு பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இன்னொரு பிரான்ச் வந்து அது எங்க லாங்ல இருக்கு, எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட. ஸோ அங்கதான் அந்த ஒரு தாத்தா மீன்ஸ் அந்த ஒரு அண்ணா வந்து கொஞ்சம் ட்ரிங்க் அடிச்சுட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உங்க பேச கொஞ்சிட்டு இருந்தியா அவரா? நான் இங்க கொஞ்சம் நாற்பதுலயே கொஞ்சிட்டு இருந்தேன். சரி அப்படியே கொஞ்சிட்டு தான் இருந்தீங்க. ட்ரிங்க் அடிச்சிருந்தாரு, பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படி இப்படி எல்லாம் நிறைய பேர் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா உனக்கு அங்க நான் பூ வாங்கி தரலாம் நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப நீ தான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆமா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நீ போய் அங்க வாங்குறேன். நான் பாரு தலை இன்னும் காய கூட இல்ல. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் நினைக்கிறேன்? 7:30க்கா? 7:15லாம் போயிடும். கோயம்பேடு போகணும் கரெக்டா. இப்பதான் நம்ம ஆல்மோஸ்ட் வண்டலூர்ல தாண்டி ஒரு எந்த ஊருன்னு தெரியல, இது ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கோம். குண்டா இது ட்ரெஸ் யாருக்கு இருக்கா? அதான் மொத்தமா செலவு பண்ண வச்சு என்ன பர்த்டே ட்ரெஸ். வேற காஸ்டியூம் வந்து இல்ல, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே போட்டேன். ஒரு பிளேசர் லுக்ல தந்துச்சு ஆக்சுவலி இது. அப்படிதானே? அப்படிதான். யார் நல்லா இருக்கா? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சாரி கட்டிட்டு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லாம உன் ஹேர் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏய் ஹேர் ஸ்டைல் கழிக்காத லூசு. இவனுக்கு கொஞ்சம் வந்து பொறாம. எனக்கு என்ன பொறாம? ஓ நீ கியூட்டா இருக்கேனா? நீ வந்து நல்ல ஒரு வெள்ளை கம்பத்துக்கு சாரி கட்டின மாதிரி இருக்க. இதுல என்ன நான் சொல்றதுக்கு? என்ன? கியூட்டா தான் இருக்கு, நீ கியூட்டா தான் இருக்க. அப்படி ஒன்னும் காம்ப்ளிமெண்ட் ஒன்னு சலிச்சிட்டு கொடுக்க வேண்டாம். கியூட்டா தான் இருக்கு. அதான் அப்படி ஒன்னும் சலிச்சிட்டுல கொடுக்க வேண்டாம் சொன்னப்பா. சரி சரி. நான் தானா சொல்லணும். சரி, இப்போ வந்து இந்த மேரேஜ் வந்து பார்த்தேன்னா உன்னோட ஆஃபீஸ் மேட்டோட மேரேஜ், ஓகேவா? ஆமா. சோ எனக்கு பிரியாணி போடுவாங்களா? அதுதான் क्वेश्चन. வர்றவங்க எல்லாருக்கும் போடுவாங்க. என் கூட வரல கண்டிப்பா போடுவாங்க. மேரேஜ் பிரியாணி போடுவாங்களா என்ன? அந்த பொண்ணு கிறிஸ்டியன், சோ போடுவா. அப்படியா? இல்ல அந்த பையன் வந்து ஹிந்து, அதனால சான்ஸ் இல்ல. ஏதாவது சொல்லிர போறீங்க. ஐம் சாரி. அந்த பொண்ணு தான் என் ஃப்ரெண்ட், பையன் என் ஃப்ரெண்ட் இல்ல. அவங்க போடுறாங்களோ இல்லையோ மேட்டர் கிடையாது. சோ நான் என்ன வர நீ எனக்கு வாங்கி தர. சரி நீ ஜிபே பண்ணு, நானே என் கையால வாங்கிட்டு வந்து வச்சு கொண்டு தரேன். அவங்க அப்பா அம்மா நல்லா அறிவாளியா தான் பெற்றிருக்காங்க இவளே. ரிசப்ஷன் கரெக்டான டைம் ரீச் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆகணும். சிவாவோட ஃப்ரெண்ட் எல்லாருமே பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ சிவா பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டாங்க, யாருமே எனக்கு தெரியாது. சரி வாங்க ஜஸ்ட் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு என்னது வீடியோவா அப்படின்ட்டு எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி ஃபோட்டோக்கு. ஸோ வீடியோ பார்த்தோன்னே அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கிறிஸ்டியன், பையன் வந்து இந்து. ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக லவ் மேரேஜ் தான். ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டிருந்தாங்க, ஆனால் பிரியாணி வாயில் வைக்கவே முடியல, இதுதான் ட்ரூ. ஸோ வழக்கம் போல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்லாம் அல்டிமேட்டாக முடிஞ்சு. ஸோ சாப்பிட்ட பிரியாணி தான் நல்லாவே இல்லை. கரெக்டா? பிரியாணி சாப்பிட்டு தான் நான் ஃபங்க்ஷன் போனேன், சரியா? ஆனால் அங்கே போய் பார்த்தா அல்டிமேட்டாக ஃபன் ஆகி போச்சு. ஸோ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ஹீட்டு வேற. ஸோ என்னோட கண்டிஷன் பார்த்தீங்களா, நான் போட்ட அந்த ஜாக்கெட் எல்லாமே கழட்டி வீசிட்டேன். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஹீட்டு. சரி ஓகே, நம்ம வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.